கிருஷ்ணகிரி பிப்ரவரி 6, 2025 தினத்தந்தி செய்திகள். வேலியே பயிரை மேய்ந்தது. 8ஆம் வகுப்பு மாணவி குட்டு பலாத்காரம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் கைது. கிருஷ்ணகிரி பிப்ரவரி 6. கிருஷ்ணகிரி அருகே வேலியே பயிரை மேய்ந்த கதையாக அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியை குட்டு பலாத்காரம் செய்ததாக 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். பள்ளி மாணவி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகாவில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 75 மாணவிகளும் 65 மாணவர்களும் படித்து வருகின்றனர். தலைமை ஆசிரியை 3 ஆசிரியர்களும் பணிபுரிந்து வந்தனர். இதற்கிடையே 13 வயது உடைய 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த 1 மாதமாக பள்ளிக்கு வரவில்லை. இதனால் பள்ளியின் தலைமை ஆசிரியை செல்வி நேற்று முன்தின மாலை அந்த மாணவியின் வீட்டிற்கு சென்று விசாரித்தார். குட்டு பலாத்காரம். அப்போது மாணவி கூறியதை கேட்டு தலைமை ஆசிரியை அதிர்ச்சி அடைந்தார். தான் கர்ப்பமாக இருந்ததாகவும் கரு கலைப்பு செய்ததால் பள்ளிக்கு வரவில்லை என்றும் கூறினார். மேலும் தான் கர்ப்பம் ஆனதற்கு நமது பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆறுமுகம் வயது 48, சின்னசாமி 57, பிரகாசம் 37 ஆகிய 3 பேரும் தான் காரணம் என்று கூறியபடி கதறி அழுதார். உடனே தலைமை ஆசிரியை மாணவியை சமாதானம் செய்தார். இது தொடர்பாக மேல் நடவடிக்கை எடுப்பதாக அவளது பெற்றோரிடம் கூறினார். தொடர்ந்து தலைமை ஆசிரியை செல்வி குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்தில் சைல்டு லைன் இது குறித்து புகார் தெரிவித்தார். அதன் பேரில் குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்தினர் சம்பந்தப்பட்ட மாணவியின் வீட்டிற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். 3 ஆசிரியர்கள் கைது. இதையடுத்து அவர்கள் பர்கூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து பர்கூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் முத்துகிருஷ்ணன் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். மேலும் ஆசிரியர்கள் ஆறுமுகம், சின்னசாமி, பிரகாஷ் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பணியிடை நீக்கம். இந்நிலையில் கைதான 3 ஆசிரியர்களையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு முனிராஜ் உத்தரவிட்டு உள்ளார். இதனிடையே மாணவி ஆசிரியர்களால் குட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட தகவல் அறிந்து மாணவியின் உறவினர்கள், அப்பகுதி பொது மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியை முற்றுகையிட்டு நேற்று போராட்டம் நடத்தினார்கள். 3 ஆசிரியர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அவர்கள் கோஷங்கள் எழுப்பினார்கள். மேலும் தனியாக குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதி கூறியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். போலீசார் அதிர்ச்சி. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் கடு அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். அதாவது இந்த மாணவி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே காம கொடூரர்களான ஆசிரியர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. கைதான ஆசிரியர் ஆறுமுகம் பல்லதுரை சேர்ந்தவர் என்பதும், சின்னசாமி அனுமன் கோவில் பள்ளம் பகுதியை சேர்ந்தவர் என்பதும், பிரகாஷ் எருமாம்பட்டியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. பள்ளியில் பணிபுரிந்த 3 ஆசிரியர்களும் கூட்டாக செயல்பட்டு வந்துள்ளனர். இது குறித்து பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிய வந்ததும் மாணவி தரப்பை சமாதானம் செய்ய முயற்சி நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த அவலத்தை மறைக்க முயற்சி செய்தவர்கள் குறித்த விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கிடையே மாணவி பலாத்கார சம்பவம் தொடர்பாக வட்டார கல்வி அலுவலர் சுதா, மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் சரவணன், பர்கூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினார்கள். யார் அந்த சார்?
பாதிக்கப்பட்ட மாணவியின் இரத்த மாதிரியை சேகரித்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோன்று மாணவி கூறிய புகாரின் பேரில் கைதான 3 ஆசிரியர்களுக்கும் டிஎன்ஏ பரிசோதனை நடத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து உள்ளனர். பரிசோதனை முடிவில்தான் மாணவியின் கர்ப்பத்துக்கு காரணமான சார் யார் என்பது தெரிய வரும் என்று போலீசார் கூறினர். வேலியே பயிரை மேய்ந்தது. 8ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பலாத்காரம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் கைது.